94ல் இந்து முன்னணி திருப்பரங்குன்றம் மலையில தீபம் ஏத்துறதுக்கு போன போது அவன் சொன்ன காரணம் என்ன தெரியுமா? தீபத்துக்கு பேர் என்ன? கார்த்திகை தீபம். முருகன் பிறந்த மாதம் என்ன? அவரை வளர்த்தது யாரு? கார்த்திகை பெண்கள். புராண கதை, ரைட்? நான் தமிழ் முருகனுக்கு வரல, புராண கதை. இந்த புராண கதையில இப்படி எல்லாம் சொல்லப்பட்டிருக்கே. 94ல் இந்து முன்னணி வச்ச ஆர்குமெண்ட் கேட்டீங்கன்னா ஆடி போயிருவீங்க, அசந்து போயிருவீங்க. கார்த்திகை தீபம் என்பது சிவபெருமானை வழிபடுவதற்காக ஏற்றப்படுவதே அன்றி முருகனுக்கு ஏற்றப்படுவது அல்ல. அதனால் திருப்பரங்குன்றத்தில் குடிகொண்டுள்ள கடவுள் சுப்பிரமணிய சுவாமிக்கும் கார்த்திகை தீபத்திற்கும் எந்த தொடர்பும் கிடையாது. அதனால் அடிவாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலுக்கும் மலை உச்சியில் நாங்கள் ஏற்றுகின்ற தீபத்திற்கும் சம்பந்தமே கிடையாது. அதாவது ஆர்குமெண்ட் என்னன்னா, கார்த்திகை தீபத்துக்கும் கார்த்திகேயனுக்கும் சம்பந்தம் இல்லை, கார்த்திகேயனுக்கும் கார்த்திகை தீபத்துக்கும் சம்பந்தம் இல்லைன்னு அவன் போய் வாதாடுறான். இன்னைக்கு ஐயோ முருகா, நான் இந்த நாட்டுல வாழ்றதுக்கு வழி இல்லையா, தயவு செய்து கிளம்பிப்போ, உத்தரப்பிரதேசத்துக்கோ பீகாருக்கோ போய் ஏற்கனவே அவன் அரையும் குறையுமா இடிச்சு வச்சிருக்கிறான் மசூதிய, அங்க போய் அங்க குத்துக்கல்லாட்ட உட்காந்து குத்தி குத்தி அழுதுகிட்டு இருக்க வேண்டியதான். குளவிக்கல் எடுத்து குடல்ல குத்திக்கிட்டு அழுத மாதிரி அழுக வேண்டியதான். அது எதுக்கு தமிழ்நாட்டுல உட்காந்து அழுகுற? இந்து மத வெறியர்களின் கலவரங்கள் திடீரென்று தோன்றி முளைத்தவை அல்ல. மராட்டியத்தில் சிவாஜி வழிபாடு, விநாயகர் ஊர்வலம், மகா ஆரத்தி, சிவபூஜை போன்ற மத விழாக்கள் மூலம் இஸ்லாமிய எதிர்ப்புணர்வை இந்துக்களிடம் உருவாக்குவதற்கு சிவசேனாவுக்கு பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. கோவையில் உழைக்கும் முஸ்லிம் மக்களிடமிருந்து பாட்டாளி இந்துக்களை பிரிப்பதற்கு RSS பல ஆண்டுகள் வேலை செய்ய வேண்டியிருந்தது. குமரி மாவட்டத்தின் மண்டைக்காடு கிராமத்தில் ஒரு தாய் மக்களாக வாழ்ந்து வந்த கிறித்தவ மீனவர்களும் விவசாய நாடார்களும் இந்து முன்னணி தோன்றிய ஒரு சில வருடங்களில் பிரிந்து விட்டனர். பகவதி அம்மன் திருவிழாவில் ஆரம்பித்த மண்டைக்காடு கலவரம் தமிழகத்தில் இந்து மதவெறியின் வரவை அறிவித்தது. தீப்பொறி பற்ற வேண்டுமானால் சருகுகள் காய்ந்திருக்க வேண்டும். மக்களின் பொதுவான பண்பாட்டு நிகழ்ச்சிகள், இறை வழிபாடு, கோயில் திருவிழா போன்றவற்றில் இந்து அடையாளத்தை புகுத்தி முஸ்லிம் கிறித்தவ எதிர்ப்பை வளர்க்கின்ற பார்ப்பன இந்து மதவெறி கும்பலின் பொய் பிரச்சாரங்களை முறியடிக்காமல் பெரியார் பிறந்த மண் என்று பேசுவதால் மட்டும் கலவரங்களை தடுக்க முடியாது. இது ஒரு எச்சரிக்கை. எச்சரிக்கை 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 எச்சரிக்கை, கையில் எடுத்து வாரான் தீப்பெட்டிய பத்த வைக்க. எச்சரிக்கை எச்சரிக்கை எச்சரிக்கை, அந்த RSS காரன் வாரான் எச்சரிக்கை. பிள்ளையாறு மாறியாத்தா பக்தரெல்லாம் எச்சரிக்கை. கல்லாவில குந்தி இருக்கும் கடற்கரவுக எச்சரிக்கை. கட்டம் போட்ட கையிலை கட்டும் காளைகளே எச்சரிக்கை. மாட்டுக்கறி மட்டனுக்கு மயங்குவோரே எச்சரிக்கை. குங்கும சந்தனம் 90 பூசுற அத்தனை பேருக்கும் சொல்லி விட்டேன் எச்சரிக்கை. பரீட்சைக்கு புட்டு போட்டு பாசு பண்ண தொட்டு போட்டு பிள்ளையாரு சதுர்த்திக்கு தெரு தெருவா செட்டு போட்டு கும்பிடுற தம்பிகளே பக்தர்களே எச்சரிக்கை. நத்தி குங்குமத்தை இழுத்து விட்ட கும்பல் வரும் எச்சரிக்கை. இந்த முன்னணிக்காரன் வருவான், துட்ட வம்படியா கையில் தருவான். ஒரு 50 அடி பிள்ளையார வச்சு வம்பிழுக்க கத்து தருவான். ஓ சித்தி விநாயகர் கையில 2 கத்திய சொருவி விடுவான். அந்த கத்தி விநாயகர் சிலைய பள்ளி வாசல சுத்தி விடுவான். நீ புத்தி பேதரிச்சு போகலடா, இது பக்தி எல்லாம் சதிவித்தையடா.
வாழமரம் தோரணம் கட்டி வாசலிலே அடுப்பு வெட்டி வாமுனியம் பூசாரிக்கு மஞ்ச துணியே நினைச்சு கட்டி நேர்ந்துகிட்டு கேடா வெட்டும் ஜனங்களுக்கு எச்சரிக்கை நாட்டாம தரவுகளே நல்லா கேளுங்க எச்சரிக்கை அவன் கும்பாபிஷேகன் வருவான் டொனேஷன் கூட தருவான் சிண்டு குடுமி ரெண்ட விடுவான் பூசாரிய ஒதுக்கி போடுவான் அந்த முனியம் பேர மாத்தி முனீஸ்வரனாக்கிடுவான் சாமி ஊரு கோலும் ரூட்ட மாத்தி மசூதி பக்கம் விடுவான் அவன் பாங்கு ஓதும் நேரம் நின்னு பறையடிக்க விடுவான் அவன் பங்காளி போல வாழ்ந்த நம்மள பகையாளி ஆக்கிடுவான் வாடிக்கையா துணி எடுக்க மாட்டுக்கு மணி கயிறு எடுக்க பூட்டுக்கு சாவி போட மாட்டுக்கு லாடங்கட்ட சலியும் கரீம தேடி போறவர்களை எச்சரிக்கை மலிவு வேலை தேடும் மக்களுக்கு எச்சரிக்கை இந்த முன்னணி என்ன வருவான் ஒரு துண்டு நோட்டீஸ தருவான் அடக்கந்த துணியானாலும் இந்த கடையில் வாங்க சொல்லுவான் சரி பூட்டுக்கு ஒடுக்கு எடுக்க எந்த சேட்டை தேடி பிடிப்ப வண்டி மாட்டுக்கு லாட அடிக்க எந்த ஐயர் வருவான் பிடிக்க அட ஆட்டு காலு சூப்ப எந்த ஐயங்கார் கடையில் கேப்ப இவன் இந்து இந்து இன்னு கத்திடுவான் தமிழ் மண்ண செட்டுக்கிட்ட வித்திடுவான் எட்டு குடி முருகனுக்கு தொட்டி கட்டி தொங்க விட்டு வேளாங்கண்ணி மாதாவுக்கு மொட்டை 3 போட்டுக்கிட்டு நாகூர் தற்காவிலே பாத்தியா சக்கரம் அடிச்சுக்கிட்டு எம்மதமும் சம்மதம்னு இருப்போரே எச்சரிக்கை இந்த முன்னணிக்கார வருவான் ஒரு சங்கதிய தட்டி விடுவான் நம்ம ரங்கநாதனை பாக்க ராவுத்தர் எப்ப வந்தான்னு கேட்பான் ஆனா கோயிலுக்குள்ளே ராவுத்தரை எந்த பாப்பான் சேர்ப்பான் அவன் இந்துக்களையும் தற்காவுக்கு போகாதேன்னு தடுப்பான் ஏமாண்டா அயோத்தியோட நாகூரையும் போப்பான் நீ இழிச்சவாய இந்துவின்னா வாய் இடிக்கலான்னு கூப்பிடுவான் திருநீரு பட்டை போட்டு திருப்பதிக்கு ஒரு முட்டை போட்டு அரசாணி காலூனி ஐயரை வச்சு தாலி கட்டி தானும் இந்த விண்ணு நினைச்சுகிற தாழ்த்தப்பட்ட இளைஞர்களே அம்பேத்கர படிக்காத அப்பாவிகளை எச்சரிக்கை பிஜேபி காரன் வருவான் கையில் ராக்கி கட்டி விடுவான் உன் வீடு தேடி வந்து ஒரு லோனும் வாங்கி தருவான் உனக்கு வேலை வட்டி கிடைக்க 2 ஆளை காட்டி விடுவான் பைசா செரியில கொடியேத்தி போட மாட்டி போடுவான் உன்னை புள்ளை யாரு ஊர்வலத்தில முன்னே போக விடுவான் அவன் பின்னே இருந்து கல்ல எடுத்து பள்ளிவாச மேல விடுவான் வெட்டி கொல்லு முஸ்லீமைன்னு பெரிய தீ விடுவான்
உடைச்சி அள்ளு பொருளைன்னு கடைய காட்டி விடுவான். அவன் அடியாளு வேலைக்குத்தான் பள்ளு பாறைகளை விடுவான். சாதி அடிமையாக்கி வச்ச வண்டா அவன் அடியாளா போகாதடா.